வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் இனிதான மாலை வணக்கம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் என்ற பாகம் 2 புத்தகத்திலிருந்து இப்படி ஈகை செய்தல் கூடாது என்ற தலைப்பிலே என்னுடைய புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. என்னை ஆளாக்கிய அனைத்து குருமகான்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஐயா அவங்க மகரிஷி அவர்கள் வாழ்க்கை தத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3. இதில் ஒழுக்கம், கடமை, ஈகை என்பது பற்றி மிக சிறப்பாக ஐயா நமக்கு அடிக்கடி எடுத்து சொல்லியிருக்காங்க. பசி, தாகம், தட்பவெட்ப சூழலுக்கேற்ற பாதுகாப்பு இது நமக்கு வேண்டும். காப்புகளும் வேண்டும். அறநெறிகள்ல நமக்கு ஒழுக்கம், இந்த ஒழுக்கத்தை பதஞ்சலி அவர்கள் இந்த யோக சுத்ராவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரண, தியானம், சமாதி என்ற 8 படிநிலைகளை அவர்தான் இந்த நம்ம யோக சூத்திரத்துக்கே அவர் தந்தை, ஃபாதர் ஆஃப் யோகான்னு சொல்லுவோம். அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இயமம், நியமம் என்பதுதான் நாம் முதல் அந்த 2லிருந்து அதிலிருந்து தேர்ந்து வந்தால்தான் நாம் மற்ற படிகளை அடைய முடியும். அந்த 2லேயே நமக்கு இங்க திண்டாட்டம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த இயம நியமங்களில் அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை எல்லாமே வந்துடும். இதை நாம முழுவதுமாக உணர்ந்து செயல்பட்டு வாழ்விலே கடைபிடித்து வந்தால் மட்டுமே நாம அடுத்த படிநிலைகளாகிய அந்த பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரண, தியானம், சமாதி என்ற நிலைக்கு படிப்படியாக செல்ல முடியும். இப்போ ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவள்ளுவர் இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, மகரிஷியும் அதை நம்ம மேற்கோள் காட்டியிருக்காரு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஈகை இன்றைக்கு உள்ள சமுதாயத்துக்கு அந்த ஈகை என்றாலே என்னன்னே தெரியதில்லை. அறம் என்றாலும் தெரியவில்லை. ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. நமக்கு மகரிஷி மட்டுமே கொடுத்திருக்கிறார் என்பதை திரும்ப திரும்ப நமக்குள்ள ஒரு கருமைய பதிவாக நமக்கு தினமும் நம்மை செதுக்கி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள்தான். இந்த ஈகை என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் தெரிய வேண்டும். அதுக்கு சரியான விளக்கம் தெரியலன்னா இப்போ வருங்கால தலைமுறையினருக்கு மறந்தே போயிடும் என்னன்றது. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு இந்த கோவிலுக்கு போறது கூட மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு தலைமுறை, அதாவது சென்ற ஜெனரேஷன் வச்சுக்கோங்க, அவங்கதான் கோவிலுக்கு போறாங்க வராங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அங்க என்ன இருக்கு, நீங்க என்ன போறீங்க, அதாவது தத்துவத்தை புரியாமலேயே அவர்கள் நமக்குள்ள ஒரு கமெண்ட் மாதிரி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு தான் என்ற ஒரு நிலையில் அவர்கள் தன்முனைப்போடு இருக்கிறார்கள். என்ன எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அந்த தன்முனைப்பு அவர்களுள் பெருகி நிற்கிறது. அந்த மாதிரி அந்த ஈகை குணமே இல்லாமல் போய்விடும் சொல்றாங்க. இப்ப சென்ற தலைப்பிலே ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ஈகை செய்ய வேண்டும் என்பதற்கு, அந்த உண்மையாக ஈகை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றினால் அதற்கான சரியான இடத்தை நமக்கு இயற்கையே காண்பிக்கும் என்றாங்க. ஏன்னா நிறைய பேரு ஏமாற்றுபவர்கள் இருக்கிறார்கள். பொருள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வேறு வகைகளில் பயன்படுத்தி அந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காம அவர்களே அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள். அதனால நமக்குள்ள உண்மையான எண்ணம் இருந்தால் இந்த இயற்கை நமக்கு அதற்கு வழிகாட்டும் என்று சொன்னாங்க. அதே மாதிரி மகரிஷி சொல்லியிருக்கிறத நமக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னா, தனக்கோ பிறருக்கோ துன்பமின்றி, அதாவது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை.
இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்களுடைய பெற்றோர், கணவன், மனைவி, பெற்ற மக்கள் இவர்களுக்கு தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடமையை பற்றி ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, நாம் இந்த சமுதாயத்திலிருந்து பெற்ற கடனை திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம். அதன் மூலம் உன்னுடைய உடல் ஒன்றினால் ஒன்று கெடாமலும் பார் என்று மிக சிறப்பாக நமக்கு மகரிஷி எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த ஈகையில வந்து இயற்கை துன்பத்திற்காக செய்வது ஒரு வகை ஈகை என்றாலும் செயற்கை துன்பத்திற்காக செய்யக்கூடியது மற்றொரு வகையான ஈகை என்று 2 பிரிவுகளா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நாம செயற்கை துன்பத்தை போக்கினால் மட்டும் போதாது. அந்த துன்பத்தை போக்குவது நமக்கு ஒரு பாற்றா இருந்தாலும் அந்த துன்பம் ஏன் வந்தது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி மீண்டும் அந்த துன்பம் தனக்கு ஏற்படுத்தி கொள்ளாமல் அவர்கள் வாழ்ந்து கொள்ளக்கூடிய அறிவு வறுமையை போக்குவதுதான் உண்மையாக ஈகை என்று சொல்லுவாங்க. இயற்கை துன்பத்தில் இருப்பவருக்கு அதாவது அறிவு வறுமையை போக்குகிறேன்னு சொல்லிட்டு நம்ம அறிவுரை சொல்லி கொண்டே இருக்கக்கூடாது. என்னன்னா, ஒருத்தர் ரொம்ப பசியில இருக்காரு, கடும் பசி. அவருக்கு வந்து அந்த நேரத்துல வந்து உட்காரு, கிளாஸ்ல உட்காரு, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொன்னா அது நமக்கு பாதகமா தான் முடியும், பாவமா கர்ம வினையா தான் முடியும். அந்த நேரத்துல அவருக்கு அந்த பசிக்கு உணவை கொடுத்து அந்த பசி துன்பத்தை நீக்க வேண்டும். அதற்கப்புறம் தான் அறிவுரை சொல்ல வேண்டும். இது பசி என்பது பேசிக்கு எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஆற்றிடலாம். ஆனா இது இல்லாம செயற்கை துன்பமா மாத்துக்கிறாங்கல்ல, அந்த இயற்கை துன்பங்களை செயற்கை துன்பமாக மாற்றி கொண்டவங்களுக்கு தான் அறிவின் வறுமை அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த செயற்கை துன்பத்தை நாம போக்குறதுக்கு வழி கூறணும். அது ரொம்ப கட்டாயம், அதுதான் அவசியம். நிறைய இன்றைய காலகட்டத்தில் செயற்கை துன்பங்கள் தான் இருக்கிறது. இப்போ ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடியே என்னுடைய மகனுடைய நெருங்கிய நண்பர், அவனுக்கு ஒரு 35-38 வயது தான் இருக்கும். தகாத பழக்கத்தினால் ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனாலும் ஊருக்குள்ள தான் சொல்றேன், எனக்கு இல்லைன்ற கதையா ஒரு தகாத பழக்கத்தினால் ஆயிட்டு 2-3 நாளா ஐசியூல இருக்காரு. டாக்டர் 24 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்னாங்க. அந்த மாதிரி அது செயற்கை துன்பம் உருவாக்கிட்டான். ஏன்னா சின்ன வயசுதான், புரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரியுது. என்ன சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் சொல்லுவாங்க கவுளி கடைசியில கழனிப்பாளையில விழுன்ற கதையா. அவன் எல்லாருக்கும் ஜோதிடம் என்ற வகையில எல்லாருக்கும் ஜோதிடம் சொல்லிட்டு இருந்தான். ஆனா தன்னுடைய இதை பத்தி மறந்துட்டு உறவுகளோடு இருந்து விலகி கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இன்னைக்கு இந்த பிரெயின்ல செதிரி ரத்தமே வெளியில வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல 24 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. நாங்க அது மாதிரி அந்த செயற்கை துன்பங்கள் அதை அவர்கள் வந்து நீக்க வேண்டும். அதற்கான அந்த அறிவு வறுமையை நாம் போக்க வேண்டும். இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய உடல் திறனாலும் அறிவு திறனாலும் நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இதுல வந்து உடல் திறன் அறிவு திறன் இல்லாதவர்கள் பெரும்பாலும் நமக்கு குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. இதுல நமக்கு நம்முடைய பெற்றோர்களையும் நாம் இணைத்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெற்றோர்களை ஆசிரமங்களில் விட்டுவிட்டு இவர்கள் தனி கொடுத்தனம் செய்யறாங்க. அந்த கர்ம வினை பதிவு தங்களுக்கு சேரும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். நாம வெளியில யாருக்கோ போய் சொல்லுவோம், என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய கர்ம வினை தெரியாம கும்பகோணம் போனோம்னா புண்ணியம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாவை ஆசிரமத்துல விட்டுட்டு இவர் போய் கும்பகோணத்துல நிறைய பேருக்கு உணவுலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க அதெல்லாம் கூடாது. நீங்க உங்களோடு உடன் பிறப்புகளோடு உற்றார் உறவினர்களோடு நல்ல ஒரு நட்பை வளர்த்து கொண்டு பெற்றோர்களை மதிக்க கட்டு. ஏன்னா நாளைக்கும் நாம அந்த பெற்றோர்கள் வயதிற்கு வரும்போது நமக்கும் இதே நிலைதான். இதுல என்னன்னா, அப்போ அந்த ரொம்ப முன்னாடி நமக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த தட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த தட்டு பத்திரமா வைங்கப்பா அப்படின்னு சொல்லி பேரன் சொல்லுவானா. ஏண்டா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா இப்ப நீ பாட்டிக்கு அந்த தட்டு கொடுக்கறதியா, நான் உனக்கு வயசான அப்புறம் அந்த தட்டு கொடுப்பேன், அதனால தட்டை பத்திரமா வச்சுக்கோணுவானா. அந்த அளவுக்கு நம்முடைய இன்றைய காலகட்டத்திலே சமுதாயம் போயிட்டு இருக்கு. நீங்க வெளியில போய் ஈகை செய்யறதோட முதல்ல உங்க குடும்பத்துல நம்ம உற்றார் உறவினர்களோடு பெற்றோர்களோடு என்ன சொல்றது, ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியில போய் ஈகை செய்யுங்க. முதல்ல தன் குடும்பத்தில் செய்துவிட்டு பிறகு வெளியில, அதுதான் கடமை உணர்வு சொல்லுவாங்க.
நம்முடைய குடும்பத்திற்கேற்ற கடமையை நாம் செய்துவிட்டு வெளியில யார் கஷ்டப்படுறாங்களோ நம்முடைய உழைப்பிற்கு அதிகமாக இருக்கக்கூடிய தொகையை அவர்களுக்காகவும் செலவு செய்யலாம் அப்படின்னு மகரிஷியும் சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே நமக்கு ஐயா அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். இப்போ இயற்கை துன்பங்களால் அவதிக்குள்ளாகும் நிலையில் உள்ளவர்கள் ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. அறிவு வறுமை எங்கே இருக்கிறது என்று ஆராய்ந்தால் எவரெல்லாம் இயற்கை துன்பத்தை செயற்கை துன்பமாக மாற்றுகிறார்களோ அவர்களிடம்தான் அறிவின் குறைபாடு தொடங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிவு வறுமையை போக்குவதுதான் ஈகை. இத முக்கியமா சொல்றாங்க ஐயா. இது நம்ம உண்மையிலேயே நல்லா பதிய வச்சுக்கணும் நம்ம மனசுல. இப்போ ஓரளவுக்கு நம்ம மனவளக்கலையில பயிற்சிகள்லாம் எடுத்து அந்த வாழ்க்கை தத்துவங்களை புரிந்து இருந்து அதன்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்றும் போது மக்களுக்கான அறிவு வறுமையை போக்கணும். நமக்கு வகுப்புகளுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு இல்ல இப்ப ஜூம்ல இணைந்திருக்கவங்க கூடிய நிறைய, ஏன்னா அவங்களுக்கு வெளியில ஸ்கேட்டரிங் ஆகிறதுக்கு, அதாவது சிதறல்கள், சிதறல்கள் மனச்சிதறல்கள் வரக்கூடிய ஒரு சூழல் 100%க்கும் மேலேயே இருக்கு. அதை நாம் அவர்களுக்கு உணர்த்தி வாழ்க்கை தத்துவங்களை உணர்த்தணும். அதனால் என்ன, இப்போ நமக்கு ஐயா சொல்லாதது எதுவுமே இல்லை நண்பனி ஐயா. திருப்பி 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 அவங்க பசி, தாகம், தட்பவெட்ப சூழல், ஒழுக்கம், கடமை, ஈகை, கர்ம வினை பதிவு, இதையெல்லாம் செயல் விளைவு தத்துவம், இதெல்லாம் சொல்லி 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 நமக்கு அது கருமைய பதிவாவே ஆக்கி விட்டாங்க. இப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் நமது வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதே இது வாழ்க்கை தத்துவமாகும். அதே மாதிரி தனது பொருளாதாரம் போதுமானதாக இல்லை, அதனால வாழ வேண்டிய விருப்பம் இல்லை என்று ஒருவர் மனம் வேதனைப்பட்டு ஒரு முடிவை அவர் எடுத்துக்கொள்கிறார், அதான் எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொள்கிறார் என்றால் அவருக்கு நாம் இந்த வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதன் மூலம் அவர் உண்மையை உணர்ந்து அவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதே மாதிரி இந்த தத்துவங்கள்லாம் ஆழ்ந்து உணரும் போது அவர் தன் உண்மையான தேவைகள் என்ன, அதற்காக எவ்வளவு பொருளாதாரம் வேண்டும் என்ற அறிவினை பெற்று எந்த ஒரு நிலையிலும் தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்வார் என்ற நம்பிக்கையும் தைரியமும் அவர் பெற்று விடுவார். அப்படி ஒரு மகத்தான அற்புதங்களை நமக்கு வாழ்க்கை தத்துவங்களில் மகரிஷி அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த தத்துவத்தை நம்ம இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு தான் எடுத்து சொல்லணும். அதிலும் ஆண்கள், பெண்கள் அனைவருமே, இளைய சமுதாயத்தினர் ஒரு சிலராவது ஒரு 5% மாணவர்களோ மாணவிகளோ விதிவிலக்காக இருக்கிறார்கள். ஒரு 95% பார்த்தீங்கன்னா நிறைய பேரு எதையுமே புரியாமல அவங்க திருசங்க சொர்க்கத்தில் தான் வாழ்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. இப்போ ஒரு பெண் அவள் தனக்கு திருமணத்துக்கு மாப்பிள்ளை வரன் பாக்குறாங்கன்னாக்கா அவங்க ஒரு 80,000 சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண் அவள் அதற்கு மேல் இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய 1,00,000 1,50,000 மேல் இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண் துணையைத்தான் விரும்புகிறார். ரொம்ப கம்மியா இருந்தா அது தேவையில்லை. இதுல என்னன்னா பொருளாதாரத்தை மட்டுமே அவர்கள் பார்க்கிறார்கள். இது ரொம்ப தவறு என்பதை நாம் அவர்களிடம் சொல்லணும். ஏன்னா பாக்குறாங்க அந்த மாதிரி வரன் அமையல. இதுல நல்ல குணங்கள் உள்ள நல்ல குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வரன்கள் எல்லாம் தட்டி சென்று அந்த பெண்ணிற்கு 34 வயதாகியும் திருமணமாகவில்லை. இப்போ இவரை தட்டி கழிக்கக்கூடியவர்கள் தான் நிறைய பேராக இருக்கிறார்கள். இதெல்லாம் ஆராய்ந்து உணர்ந்து வாழ்க்கை என்றால் என்ன, உண்மை நிலை என்ன, இப்போ நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை சம்பாதிச்சுக்கலாம் இல்லையா. பொருளாதாரம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, அதை வைத்துத்தான் நாம் வாழ முடியும் என்ற ஒரு இது இருக்கக்கூடாது, ஒரு கருத்து இருக்கக்கூடாது. அதனால நாம மனவளக்கலை பயிற்சி பெற்றவர்கள் எல்லோருக்கும் வாழக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஆசிரியர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். நிறைய ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா இது பற்றாக்குறை இருக்கு என்று ஐயா சொல்றாங்க. அவர்கள் பணத்தை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு 4 வகுப்பு எடுப்பாங்க. அவங்களுக்கு குறைவான ஒரு ஊதியம் தான் கொடுப்பாங்க. இருந்தாலுமே எனக்கு அது உறுத்தும். இவங்க என்னன்னா அப்புறம் என்னுடைய ஆசிரியர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவரு நமக்காக ரொம்ப தூரத்துல இருந்து
டூ வீலர் ஓட்டிட்டு வராங்க, அதுக்கு பெட்ரோல் செலவுக்கு நம்ம கொடுக்கலாம். அது ஓரளவுக்கு நியாயமாக படுகிறது. ஆனால் வேறு சில இடங்களில், நான் பார்த்த இடங்களில் நிறைய பேராசிரியர்கள், பெரிய பெரிய பேராசிரியர்கள், என்ன சொல்ற, நிறைய ஆண்டுகள் பழக்கம் படுத்தவங்க கூட தனித்தனியாக வகுப்பு நடத்தி அதற்கு ஒரு பெரிய தொகையை வைத்து மகரிஷியின் தத்துவங்களையும் கொடுக்கறாங்க, வாழ்க்கை தத்துவங்களையும் கொடுக்கறாங்க. என்ன என்று புரிதல் இல்லாம இவர்களே உணரவில்லையே, இவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பாங்கன்றது நமக்கு தெரியல. இது நம்ம கருத்திலேயே வச்சுக்குவோம். அதே மாதிரி ஒரு புராணத்துல ஐயா இப்போ நமக்கு நம்முடைய ஜூம் வழியா சிங்கப்பூர்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதுக்கு ஐயா அவர்கள் கிட்ட வந்த ஒரு கதையை நமக்கு சொல்றாங்க. ஒரு அன்பர் கேட்டிருக்கிறாரு, இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு புராணத்தில ஒருவர் ஓரிடத்திலிருந்து பறித்து இன்னொரு இடத்திற்கு ஈகை செய்கிறாரே, அது கர்ம வினை பதிவுல வருமா அப்படின்னு சொல்லும்போது ஐயா கிட்ட இந்த கேள்வி வருது. ஐயா இது என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஐயா கிட்ட வந்த உடனே அந்த கதையின்படி பார்த்தால், ஈகை செய்தால், அதாவது ஓரிடத்தில் இருந்து பறித்து இன்னொரு இடத்தில் ஈகை செய்தால் அது ஈகை ஆகிவிடுமா என்ற கேள்வியை எழுப்புகிறார். ஆசிரியர்களாகிய நாம் அறிவால் ஈகை செய்வதுதான் முதலில் வைத்திருக்கிறோம். உடலாலும் பொருளாலும் உழைப்பாலும் செய்யலாம். வேதாத்திரிய சீடர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த 3 அடிப்படையிலும் ஈகை செய்யக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார்கள். இந்த கதையின்படி பார்த்தால் கதையின் நாயகன் ஒரு பக்கம் எடுத்து இன்னொரு பக்கம் கொடுக்கிறான் என்று சொல்றார். அதாவது ஒரு பக்கம் வினைப்பதிவை வாங்கி கொண்டு இன்னொரு பக்கம் அதை சமன் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புராணத்துல ஒரு பக்கம் பாவத்தினை பெற்றுக்கொண்டு மற்றொரு பக்கம் புண்ணியத்தை செய்து சமன் செய்வதாக கூறப்பட்டாலும், இவர் ஒரு இடத்திலிருந்து பொருளை எடுத்தால் எடுத்த இடத்தில் ஒரு துன்பம் வந்திருக்கும் அல்லவா, அப்போ கொடுத்த இடத்தில் ஒரு துன்பம் போயிருக்கும். இந்த இரண்டிலும் எவ்வளவு துன்பத்தை கொடுத்தார், எவ்வளவு துன்பத்தை எடுத்தார் என்ற கணக்கு யாருக்கு தெரியும்னா இறைநிலைக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஒரு இடத்துல கோடி ரூபாய் எடுத்திருக்கிறாருன்னா அந்த கோடி ரூபாய் எடுத்த இடத்தில் எவ்வளவு துன்பமோ அது கொடுத்த இடத்தில் எவ்வளவு துன்பம் கழிந்து குறைவாகத்தான் இருக்கும். ஸோ இப்போ துன்பம் ஐயா யூனிட் அளவுல சொன்னாங்க, துன்பம் கொடுத்த இடத்தில் 100 யூனிட் அளவிற்கு துன்ப உணர்வு என்று வைத்து கொண்டால், துன்பம் போக்கிய இடத்தில் 60 யூனிட் அளவுக்கு துன்ப உணர்வு நீங்கியது என்று வைத்து கொண்டால், அந்த வித்தியாசமான 40 யூனிட் அந்த துன்ப உணர்வு கொடுத்தவரிடத்தில் பாவ பதிவுகளாய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் ஒருவர் செய்ய வேண்டுமா என்று ஐயா கேட்க, இது எப்படி ஈகையாகும்? இந்த கணக்கை யாராலுமே கணிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட பறித்து இன்னொரு கிட்ட கொடுக்கறது அது ஈகையாகாது. நமக்கு மகரிஷி என்ன சொல்கிறாரு, தன் உடல் உழைப்பால் பெற்ற பொருளை கொண்டு தனக்கு மிஞ்சியதை நாம் தானமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு உதாரணமா ஐயா சொல்றாங்க, ஒருத்தரை நாம் திட்டுறோம், ஒரு 3 பேரை திட்டுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அவர்களுக்கு மூவருக்குமே அது ஒரே அளவா அந்த கடும் சொல் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருவருடைய முகபாவனையை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம்னு. ஒருத்தர் தன் முகத்தை வருத்தத்தை காட்டாமல் மனத்தில் வருத்தி கொண்டு இருந்தால் அதை எப்படி அளவிட முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த புராண கதையில் அவர் செய்தது ஈகையே அன்று, அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று ஐயா அதற்கு பதில் சொல்லிவிட்டு அந்த இடத்தில் மகரிஷியின் தத்துவம் ஒன்றை சொல்லிவிட்டார். ஒருவர் தன் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்து மட்டுமே வாழ வேண்டும். அதுவே அருட்தந்தையின் வாக்கு. சோ தன்னுடைய உழைப்பால் நேர்மையாக அறிவின் திறனால் பெற்ற பொருளை வைத்து வாழ வேண்டும். நம் உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்து நாம் வாழ்கிறோம். அதில் நமது தேவை நிறைவு செய்தது போக மீதம் இருப்பதை கொடுப்பதுதான் ஈகை. நமது தேவை, அதாவது பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதை நாம் நிறைவு செய்து கொண்டு இது போதும் என்ற மனம் நமக்கு அடுத்தவர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும், அப்படி ஈகை செய்ய வேண்டும். அதுதான் சிறந்த ஈகை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருவள்ளுவரும் பல இடங்களில் நமக்கு அந்த ஈகையை பற்றி சொல்கிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, அதாவது தன்னுடைய தந்தையாரிடமிருந்தோ இல்லது
பாட்டனார் சொத்து, சிலருக்கு சொத்துக்கள் வரும் இல்லைங்களா? அது நம்முடைய தந்தையானவர் அவருடைய தந்தையிடமிருந்து பெற்ற சொத்துக்களை தனது தேவைக்கும் கடமைக்கும் செலவு செய்துவிட்டு எஞ்சியுள்ள சொத்துக்களை ஈகையாக கொடுக்கிறார். இப்ப அப்பா மூலமா வந்த சொத்து நாம் அடைந்தால் அதை வைத்து நாம் கொடுத்தால் அது ஈகையாகுமா அப்படின்னும் போது அது ஈகையாகாது. அந்த இது எஞ்சியுள்ள சொத்துக்களை ஈகையாக கொடுத்திருக்க வேண்டும். அவரே ஈகை செய்து தனது கர்ம வினைகளை பதிவுகளை கழித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் தாத்தாவின் சொத்துக்களை பிறருக்கு கொடுத்தாலும் ஈகை ஆகாது. இங்க முக்கியமா ஐயா என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் தன் உடல் திறனாலும் அறிவாலும் பொருள் ஈட்டுகிறார். ஈட்டிய பொருளை தனது தேவைக்கும் குடும்பத்தின் தேவைக்கும் மேலும் எதிர்கால தேவைக்கு கூட வச்சுக்கலாம். ஏன்னா மருத்துவ செலவுக்கு என்று ஓரளவுக்கு வச்சுக்கொள்ளலாம். அதுதான் நிறைவா வச்சுட்டு ஓரளவுக்கு வச்சு. ஏன்னா ரொம்ப அதிகமா வச்சுட்டாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி, எனக்கெல்லாம் ஒரு அனுபவம் என்னன்னா, என் கையில எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் வரும். அதனால நான் ரொம்ப சுருக்கியே தான் வச்சுப்பேன். எவ்வளவு முடியுதோ அதை இந்த ஒரு மாதத்துக்கு இவ்வளவுன்னா அந்த பட்ஜெட்ல அதை செலவழிக்கக்கூடிய ஒரு திறனுக்கு தான் ஓரளவுக்கு எனக்கு அந்த பழக்கம் வந்திருக்கு. அதே மாதிரி நாமுமே மருத்துவ செலவு தானே சொல்லிட்டு கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த கோடி ரூபாய்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நோய் வாய் வந்துடும். அதையெல்லாம் தவிர்த்து ஓரளவுக்கு ஒரு 50,000 1,00,000 போதும். வயதானவர்கள் இருந்தால், பெற்றோர்கள் இருந்தால் அது போதும் என்ற அளவில் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம மகன்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கணும். முக்கியமா கல்வி அறிவு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த கல்வி அறிவு கொண்டு அவர்களுக்கும் ஒரு என்ன சொல்றது, நமக்கு எப்படி நாம் ஒரு அளவுக்கு முன்னேறி இந்த சமுதாயத்தில் நம் பெற்றோர்களை விட நாம் எவ்வளவு முன்னேறி வந்தோமோ அதை விட முன்னேறுவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுத்திறன் இருக்கு, உடல் உழைப்பு இருக்கு. அதை நாம அவர்களுக்கு அறிவுத்திறனை கல்வியை நாம கொடுத்து விட்டோம்னா போறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே தந்தையிடம் இருந்து பெற்ற சொத்துக்களை எளிதில் ஈகை செய்வது இல்லை. தந்தை தனது சொத்துக்களை விட்டு சென்றால் அந்த தந்தை ஈகையாக விநியோகிக்கும் பொறுப்பை மகனிடம் கொடுத்தது போல் ஆகும். இதில் கர்ம வினை கழியுமா என்றால் கேட்டால் கழியும். சஞ்சித கர்ம வினைகள் மகனிடம் கழிந்துவிடும். ஆனால் பிராரப்த வினைகள் போகாது. பிராரப்த வினைகள் கழிய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய உழைப்பால் பெற்ற செல்வத்தினை கொண்டு ஈகை செய்தால் மட்டுமே அவைகள் கழியும் என்பதை ஐயா திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. தந்தையினுடைய செல்வத்தை கொண்டு ஈகை செய்தால் பிராரப்த வினைகள் போகாது. அதே மாதிரி இன்னொரு அன்பர் அந்த புராண கதையை மையமாக வைத்து இன்னொரு கேள்வி ஐயா கிட்ட கேட்டாங்க. ஐயா, நான் நேர்மையாக பொருளை சேர்த்து வைத்திருக்கும் ஒருவரிடம் பொருளை அபகரித்து துன்பம் கொடுத்தால் அது கர்ம வினை பதிவு ஆகிவிடுகிறது. அதற்கு பதிலாக நேர்மையற்ற வழியில் பிறர் செல்வத்தை அபகரித்து பல கோடிகள் சேர்த்து வைத்திருக்கும் ஒருவரிடம் நான் அபகரித்து பிறர் துன்பம் போக்கினால் அந்த கர்ம வினை பதிவுகள் எத்தகையதாக இருக்கும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இதுவும் வாசம் தானே. இப்போ யார் இல்லாதவர்கிட்ட இருந்து நம்ம பறித்து மற்றவர்களுக்கு கொடுத்தால் கர்ம வினையாகணுங்க. அவரே அந்த இன்னொருத்தர் சமுதாயத்திலிருந்து இப்ப அரசியல்வாதி மாதிரி எடுத்துக்கலாமே, அவங்க பறித்து பல கோடிகள் சேர்த்து வைத்திருக்கிற கிட்ட இருந்து நான் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தேன்னா அது கர்ம வினை பதிவாகாதான்னாங்க. இதுதான் நமக்கு ராமாயணம் எழுதிய வால்மீகி அவர்களுடைய கதைகளை பார்க்கலாம். அவர் வழிபோக்கர், அதாவது திருடராக இருந்து கள்ளம் செய்து மக்களுடைய பொருட்களை பறித்து அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார் என்ற ஒரு கதை இருக்கிறது. அப்போ அவரை ஒரு குரு துறவி பார்க்கிறார். பார்த்து விட்டு சொல்றப்ப, இது எவ்வளவு நாளைக்கு நீ செஞ்சிட்டு இருப்ப, இது உன்னுடைய வீட்டுல போய் கேளு, இந்த பாவ பதிவில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறதா என்று மட்டும் கேட்டுக்கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே இருந்திருக்காரு. இவர் போய் வீட்டுல கேட்டிருக்காரு. இப்போ நான் நிறைய பேர்களுக்கு கொள்ளையடித்து உங்களை எல்லாம் காப்பாற்றுறேன், என்னுடைய பாவத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறதா என்று கேட்டால் அவர்கள் ஒருவருமே ஒப்புக்கொள்ளவில்லை. இதுல எல்லாம் எங்களுக்கு பங்கே இருக்காது, நீங்க எங்களுக்கு குடும்பத்தை நடத்த வழிகாட்டுறீங்க, அவ்வளவுதான், இந்த பாவம் எல்லாம் உங்களை தான் சேரும்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த நிமிடத்திலே ஞானம் பிறந்து மீண்டும் அந்த ஞானியை பார்த்து அவர் அப்போனா நீ பாவத்தை கழித்து உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் கழித்து
நீ முன்னேற வேண்டும் என்றால் மராமர நாமத்தை ஜபித்து கொண்டிருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் சொல்லி 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 அப்படியே உட்கார்ந்து தவத்தில் உட்கார்ந்து மராம என்று சொல்லி ராம 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 என்றாகி அது அவரை உய்வித்து அதற்கு அப்புறம் அவர் பல வருடங்கள் கழித்து அவர் தவம் செய்து புற்றே உருவாகி வந்ததன் பிறகு அவர் ராமாயணத்தை எழுதினார் என்றது ஒரு கதையாக நமக்கு செவி வழி கதையாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம அது சொன்ன அந்த ஒருத்தர்கிட்ட இருந்து பறிச்சு இன்னொருத்தருக்கு கொடுத்தா எப்படி துன்பம் போகுமான்னு கதை ஐயோவுடைய பதில். நேர்மையற்ற முறையில் செல்வங்களை சேர்த்து வைத்திருப்பவர்களின் செல்வத்தை நாம் தனி மனிதனாக இருந்து அவரிடமிருந்து பறிக்க கூடாது. அதுவுமே நமக்கு ஒரு கர்ம வினை பதிவுல தான் ஆகும். அதற்காகத்தான் சமுதாயத்தில் ஆட்சி செய்யும் பொறுப்பில் உள்ள அரசாங்கம் அந்த கடமையை செய்ய வேண்டும். என்னன்னா இப்போ ஒரு டாக்ஸ் கட்டாம இருக்காங்க, பல கோடிகளை சம்பாதிக்கிறாங்க, ஒரு 1000 கூட டாக்ஸை கட்டுறது இல்லை. அதுக்குதான் அவங்களுக்கு கவர்மெண்ட் இன்கம் டாக்ஸ்ன்னு வச்சு அதை நடைமுறைப்படுத்துகிறது. வெளிநாடுகளில் வந்து அது எவ்வளவு நீங்க சம்பாதிக்கிறாங்களோ அதற்கு அடுத்த டாக்ஸ் அவங்க பிடிச்சிட்டே கொடுப்பாங்க. நம்ம நாடுகளில் அது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. என்ன சொல்றது, இதை கருப்பு பணத்தை வைத்துக்கொண்டு தப்பு கணக்கு காண்பிப்பவர்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் அதுவுமே அது அவர்களுக்கு கர்ம வினையில் சேரும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள வரணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்புல இருக்கிறவங்கள வந்து 10 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை 10 வருஷம் கெட்டவனும் இல்லை என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லி போயிருக்காங்க. ஓஹோன்னு இருப்பாங்க ரொம்ப. ஒரு காலத்திற்கு பிறகு பார்த்தா அப்படியே தலைகீழா மாறிடும். அது என்னன்னு அவங்களுக்கே புரியறது இல்லை. அதுக்கு அவர்கள் செய்த பாவங்களின் கர்ம வினை இந்த செயல் விளைவு தத்துவம் தான் இங்க எனக்கு அடிக்கடி ஐயா ஒவ்வொரு செயல்லையும் நாம என்ன செய்யறோமோ அதை இங்கேயே நமக்கு காட்டிடும்ன்றத நான் என்னுடைய அலுவலகத்திலே பெரிய பெரிய அதிகாரிகள் கையூட்டு வாங்கியவர்கள் எல்லாம் நேராக பார்த்திருக்கேன். ரொம்ப குறுகிய காலத்திலேயே அவர்கள் என்ன சிரமத்தை, அதாவது சொல்ல முடியாத அளவிற்கு சிரமத்தை அடைந்தார்கள் என்பதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பெரிய அதிகாரிகளை பார்த்து கண் கலங்கி இருக்கேன். ஆனாலுமே அப்போ புரியல எனக்கு, அந்த கர்மவினை தத்துவங்கள்லாம் தெரியல ஏன் இப்படி இருந்துக்காங்கன்னா. ஆனா அவங்க செய்த செயல்கள் எல்லாம் தெரிந்திருந்தது. மற்றவர்களும் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அது அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது இப்போ நமக்கு இந்த செயல் விளைவு தத்துவம், கர்ம வினை தத்துவம், அலையியக்க தத்துவம் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஓ இதுதான் போல் இருக்கு. என்னுடைய நெருங்கிய நண்பர், உயிருக்கு உயிரான நண்பர் ஒருத்தரே என்னோட பணிபுரியும் போது அவங்களுக்கு அந்த வட்டி கொடுத்து வாங்குற பழக்கம் இருக்கு. அது சொல்லக்கூடாதுதான். அவங்க அதெல்லாம் ரொம்ப வருஷமா செஞ்சிட்டு இருந்து இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்காங்கன்னும் போது நான் அதான் நினைப்பேன், இந்த சமுதாயத்திலிருந்து பெற்றது அன்னைக்கு வேணா சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு இவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன் பேசி ரொம்ப அழுதாங்க. எனக்கு இந்த நிலைமை தேவையா அப்படின்ட்டு. அப்போ நான் நினைச்சிட்டேன், ஓ இதுதான் கர்ம வினை பதிவு போல் இருக்கு. ஆண்டவரே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு குணத்தை கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். உண்மையிலேயே கருப்பு பணம் சேர்த்து வைத்திருப்பவர்களின் சொத்திற்கும் பணத்திற்கும் வருமான வரி செலுத்தும் அவசியம் இருக்கிறது. நீங்க இங்க வருமான வரி செலுத்தினா கடவுள்கிட்ட நிச்சயமா எல்லாத்தையும் செலுத்தணும். அந்த துன்ப உணர்வை நீங்க தாங்கவே முடியாதுங்க. அவர் அந்த அளவுக்கு கொடுத்து விடுவாரு. அதுதான் கர்ம வினை பதிவு. அரசாங்கத்தையும் ஏமாத்தலாம், ஆண்டவன் ஒருவனை ஏமாற்ற முடியாது. அதுதான் இறை செயல், இறை தன்மை, செயல் விளைவு தத்துவம், கர்ம வினை பதிவு, என்ன வேணா பேர் சொல்லிக்கலாங்க. எந்த ரூபத்திலேயாவது வரும். இதையெல்லாம் உணர்ந்து நாம் அறத்தின்படி வாழ்வோம், அற வாழ்க்கை வாழ்வோம். இப்போ அதே மாதிரி ஐயா இன்னொன்னு சொல்றாங்க, பெரிய பணக்காரர்களிடம் நேர்மையற்ற வழியில் சேர்த்த அரசாங்கத்திடம் கணக்கு காட்டப்படாத சொத்துக்களையும் வரிகளையும் அரசாங்கம் அபகரித்து அவைகளை சமுதாயத்திற்காகவும் ஊர் மற்றும் நகரத்தின் கட்டமைப்புகளாகவும் பயன்படுத்தும். இது சமுதாயத்தினருக்கு செய்யப்படும் ஈகையாகும். இதே மாதிரி இன்னொன்னு கூட நம்ம சமீபத்துல ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னு பெரிய ஒரு அரசியல் தலைவர், அவர் கோடி கோடியாக எல்லா இடங்களையும் பல்வேறு கட்டடங்கள்லாம் கட்டி கோடி கோடியாக நகைகளை சேர்த்து அவர் என்ன ஆனார் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். இப்ப எப்படி போச்சு, அது எங்கெங்கயோ போச்சு, யாருக்கோ இல்லாம ஏன் இப்படிலாம் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு வரணுங்க. இதையெல்லாம் சேர்த்து சேர்த்து ஏன் நிறைவே வரமாட்டேங்குது. சிறிய அளவிலும் அப்படித்தான் இருக்காங்க, பெரிய அளவிலும் அப்படி இருக்காங்க. நீங்க 100 ரூபாய் திருடன்னா அவங்க கோடி ரூபாய் திருடன். ஏதோ ஒரு திரைப்படத்துல கூட சொல்லுவாங்க, 5 ரூபாயா 5
5 ரூபாயா ஒரு 5000 பேர்கிட்ட திருட்டுனா திருடுதான், 5 ரூபாய் திருடினாலும் திருடுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன திருட்டானாலும் திருட்டுதான், பெரிய திருட்டும் திருட்டுதான். சோ அதனால நாம அதை உணரணும். அடுத்த ஐயா என்ன சொல்றாங்க, சில இடங்களில் தனி மனிதன் நேர்மையான முறையில் ஈகை செய்தாலும் அவர்களுக்கு நல்ல பெயரை காட்டிலும் கெட்ட பெயரே வருகிறது என்றார். எப்படி ஈகை செய்தால் கெட்ட பெயர் வரும் என்னும் கேட்கலாம். இதற்கு ஐயா ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. அவங்க பணி புரிஞ்ச இடத்துல ஒரு குடும்பத்துல கணவன் இறந்து விடுகிறார். அவருடைய மனைவிக்கு இவர் உதவி செய்யும் போது சமுதாயத்திலே எந்தெந்த ஒரு கெட்ட பெயர் வருகிறதோ அது தவிர்க்க முடியாது என்றுட்டா. அதனால அந்த மாதிரி இடங்களில் நீங்க ஈகை செய்யும் போது ஒரு அமைப்பின் மூலம் செய்ய வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாம வேதாத்திரிய தத்துவங்களை ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு அறிவு வறுமை போக்கும் கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதனை தனி நபராக செய்வது கடினம், ஆனாலும் பல நேரம் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு அமைப்பின் மூலமாக அல்லது குழுவின் மூலமாக இந்த தத்துவங்களை மக்களுக்கு தரும்பொழுது அது எளிதில் சென்றடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னுடைய அனுபவமே ஒன்றது. நாம தனியா போகும்போது பேசணும்னா எங்கம்மா எனக்கு நேரம் இருக்கிறது, ஏதாவது ஒரு வேலையை சொல்லிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. இது இப்போ நிறைய பேரை நான் பேசி பேசி கூப்பிட்டு பார்த்தேன். அவங்க இல்லாத கதையெல்லாம் சொல்றேன். நாம என்னவோ வாலண்டரி அவங்களுக்கு போய் சொல்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு குழுவாக செய்யும் போது ஓரிடத்திலே நேரடி வகுப்பு மாதிரியும் இல்ல ஒரு சங்கத்தில இந்த ஒரு குழுவாக 40-50 அன்பர்கள் இல்ல 100 மக்கள் சேர்ந்து செய்யும்போது செய்யலாம். இதுல என்னன்னா இப்போதைக்கு நிறைய பேரு ஆன்மீக அமைப்புகளை நான் தொண்டு செய்யறேன், ஈகை செய்யறேன், கூட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு ஹெவி அமௌண்ட் என்ன சொல்லுங்கன்னா அதிகமான கட்டணம் வசூலித்து ஒரு 10,000 ஒரு 3 நாள் வகுப்பிற்கு 10,000, 15,000, 20,000க்கும் மேலேயும் போகுது, 70,000க்கும் போகுது சில இடங்களிலே. அந்த அளவுக்கு மக்கள் அறிவு வறுமையில இருக்காங்க, அதுக்கும் போறாங்க. இது எல்லாம் நாம் கருத்தில் கொண்டுதான் இங்க நமக்கு நம்முடைய ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் தமிழ் ஆனந்த யோகத்திலே யாருக்கும் எதுவும் என்ன சொல்ற செலவே இருக்கக்கூடாது, அவங்கவுங்க இல்லத்தில் இருந்து கொண்டே அவர்கள் தத்துவங்களை, உண்மையான தத்துவங்களை, வேதாத்ரி மகரிஷி உண்மையான தத்துவங்களை உணர்த்தலாம். அது போறோம், அதுவே எங்களுக்கு நிறைவு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 100 பேர் வரணும் தான் இல்லை, 40 பேர் வந்தாலும் அந்த உண்மையான அன்பர்களாக இருந்தால் அது அவர்கள் கருத்திலே கருமையத்திலே பதிந்து அவர்களுடைய வருங்கால சந்ததியினர்கள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழக்கூடிய வாழ்வை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம்ட்டு இப்படி இந்த சங்கம் மூலமாக இது ஒரு இணைப்பு அந்த மூலமா நமக்கு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஐயா சொல்றாங்க, ஐயா இப்ப மன்றத்துக்கு போறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க, நாங்க வீட்டுலதான் இருக்கோம். இல்லத்தரசிகள் சும்மா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க செய்ய வேலை ஒரு 4 நபர்கள் கூட வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் செய்ய முடியாது. அந்த பயிற்சி எடுக்கும் ஒரு பெண்மணி, ஐயா நான் எந்த ஒரு வேலைக்கும் செல்வதில்லை, வீட்டையும் பிள்ளைகளையும் மட்டுமே கவனித்து கொண்டிருக்கிறேன், என்னிடம் வருமானம் இல்லாத போது நாம் எப்படி ஈகை செய்ய முடியும் என்று கேட்கிறாங்க. இதே மாதிரி மகரிஷி ஐயா கிட்ட ஒரு அம்மையார் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னுடைய பிள்ளைகள் 2 பேரு டாக்டர் படிச்சிருக்காங்க ஐயா, நான் வெளியில போய் எதுவுமே செய்ய முடியாது, அப்ப நான் எப்படி இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மகரிஷி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீங்க உங்களுடைய பிள்ளைகளை மருத்துவராக அதாவது அவர்களுடைய கல்விக்கு அவங்களுக்கு நீங்க தொண்டு செஞ்சிருக்கீங்களா, அவங்க இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்யறாங்க, அதுவே உங்களுடைய பெரிய ஈகை ஆகும். ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க நல்லபடியா சமைச்சு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கான வசதியை செய்து கொடுத்தால் மட்டுமே அவர்கள் அந்த படிப்பை அவர்கள் முடித்து இந்த சமுதாயத்திற்கான சூழலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்க நமக்கு இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நம்முடைய ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம தனியா பொருளால் மட்டும்தான் ஈகை செய்ய வேண்டும் என்பதில்லை, உடலாலும் அறிவாலும் உழைப்பாலும் என பல வகையில் ஈகை செய்யலாம். கணவன் மனைவியாக இல்லறம் நடத்தும் போது மனைவி என்பவள் தனியாக பொருள் ஈட்டவில்லை என்றாலும் கணவனுடைய வருமானம் இருவருக்கும் பொதுவானதாகும்.
மனைவி வீட்டு வேலைகளையும் பிள்ளைகளின் நலனையும் கவனித்துக் கொண்டிருந்தால் இவர்கள் அனைவரின் தேவையையும் கணவரின் வருமானத்தில் தானே பூர்த்தி செய்யப்படுகிறது. அதுபோல அந்த குடும்பத்தில் கணவரின் வருமானம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாகும். அதை கொண்டுதான் ஈகை செய்ய வேண்டும் என்று பதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அதாவது ஒவ்வொரு சொல்லுவாங்கல்ல, வீட்டுல எல்லாமே நல்லா நடந்தாதான் நீங்க சமுதாயத்தில் ஒரு சிறந்த நபராக பரிணமிக்க முடியும். ஏன்னா இங்க வீட்லயே தகராறுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில போய் உங்களுக்கு வேலை செய்யவே முடியாது. ஏன்னா இந்த வீட்டு என்ன சொல்றது, ஒரு நாட்டாமை செய்யவே சரியா இருக்கும். வெளியில நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. இங்க வீடு சுகமாக சௌகரியமாக ஒரு கூடு, அது என்ன அன்பான கூடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சமுதாயத்தில் சென்று எந்த ஒரு தொண்டையும் செய்ய முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வீட்டு வேலைகளை சரியாக பார்க்கவில்லை எனில் உங்கள் கணவரால் தனது நேரத்தை செலவழித்து பொருளீட்ட முடியாது. எனவே கணவரின் வருமானத்தில் வரும் பொருளுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால்தான் நமக்கு மகரிஷி ஐயா சொல்லுவாங்க, இந்த குடும்ப அமைப்பு சரியாக இருக்க வேண்டும். ஒரு பழைய பழமொழி என்னன்னா, செட்டியார் எப்படி இருக்காருன்னா கொடுக்கல் வாங்கல்ல இருந்தா தான் நல்லா இருக்கணும். அந்த செட்டியாருக்கும் அந்த செட்டியார் அம்மா நல்லபடியா கவனிச்சாதான் அவர் கொடுக்கல் வாங்கல்ல சரியா இருப்பாங்க அப்படின்வாங்க. அதாவது உயர்வு தாழ்வு வராமல் அவர்கள் சிறப்பாக குடும்பத்தை நடத்தி செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் உணவு சமைக்கும் பொழுது ஒருவருக்கு தேவையான உணவை அதிகமாக சமைத்து, அதாவது நமக்கு அம்மா ஐயா சொல்றாங்க, இப்போ கணவருடைய வருமானத்திலே நீங்க இருந்தாலும் நீங்க உணவு சமைக்கும் போது உங்களுடைய உணவில் ஒருவருக்கு தேவையான உணவை சமைத்து உணவில்லாத ஒருவருக்கு ஈகையாக கொடுக்கலாம். ஈகை செய்வதற்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒன்றுதான் வேண்டும். அப்படி அந்த எண்ணம் இருந்தால் நமக்கு தானாய் வழி கிடைக்கும். நானே எனக்கு இது நிறைய ஒரு உதாரணமா செஞ்சேன். நிறைய நாள் சமைச்சு வச்சுட்டு, ஐயோ இவ்வளவு சாப்பாடு இருக்கு, யாருக்காவது கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது சடனா எனக்கு யாராவது வந்து கதவை தட்டுவாங்க, அம்மா பசிக்குது சாதம் கொடுன்ட்டு. என்னடா இந்த ரொம்ப ரிமோட்டா இருக்க பிளேஸ்ல கூட இப்படி வந்து கேட்கறாங்களேன்ட்டு கொடுப்பேன். ஏன்னா அந்த பசிக்கு உணவு கொடுத்தா போதும். அதுவே அந்த நபருக்கு நாம் கொடுத்ததாக நினைக்க கூடாது. அந்த ஆன்மாவின் பசி தீர்க்கணும். அந்த ஆன்மா பசியை உணர்ந்து அது நிறைவாகும் போது, தேவையான அளவில் நிறைவாகும் போது ஏற்படும் ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப தெய்வீகமானது. அதனால்தான் நமக்கு பசித்து உண்ணுங்கள், பசி எடுத்த பிறகு உண்ணுங்கள். ஏன்னா அந்த பசி உணர்வை நாம் உணர வேண்டும். மன்னிக்கணும், ஒரு கால் வந்துருச்சு. பொருளால், உடலால், அறிவால் என எதில் வேண்டுமானாலும் நாம் ஈகை செய்யலாம். இதன் அடிப்படையில் ஒருவர் கேள்வி கேட்க, ஐயா என்னிடம் பொருள் வசதி இல்லை, உடல் உழைப்பை கொடுக்க என்னிடம் போதுமான ஆரோக்கியமும் இல்லை, தத்துவங்களை விளக்கக்கூடிய அறிவிற்கு அறிவு வளமும் இல்லை, நான் எப்படி ஈகை செய்ய வேணும் என்று கேட்குறாங்க. அவங்க ஐயா தானே சொன்னாங்க, நீங்க வாழ்த்துங்க, மனதார வாழ்த்த வேண்டும், கடமைக்காக வாழ்த்தக்கூடாது. காலையில கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டா கூட காலையில விடியற்காலை தூங்கி எழுந்தவுடன் தியானத்தில் அமர்ந்து வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க என்ற இந்த வையகத்தை நாம் எத்தனை முறை வாழ்த்த முடியுமோ அத்தனை முறை மனதார வாழ்த்துங்கள், அதுவும் ஒரு ஈகைதான் என்றார். இந்த பிரபஞ்ச பேராற்றலை பற்றி நமக்கு அக்குபஞ்சர் வகுப்புல ஒரு பாட்டு பாடுவாங்க. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா வளங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது அற்புத கொடைகள், அன்பும் மரணம் உனது அற்புத படைப்புகள், உண்ணும் உணவாவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், பருகும் நீராவாய், எங்களை வாழ்வித்து உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி என்று அந்த பிரபஞ்சத்திற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், வாழ்த்த வேண்டும். இது எங்க நல்ல உள்ளங்கள் இருக்கோ அந்த வாழ்த்து அலைகள், அலை தத்துவம் தானே நமக்கு எல்லாமே, அந்த வாழ்த்து அலைகள் எல்லாம் அங்கு போய் மோதி அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கும் என்பதை ஐயா சொல்கிறார். மேல ஐயா ஒரு அனுபவத்தை பகிர்கிறார்.
ஒரு அன்பர், மிகவும் வசதி படைத்தவர். அவர் எல்லாருமே பிள்ளைகள் எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. பெரிய பெரிய பதவியில இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஐயா என்ன சொல்றாரு, "நான் தினமும் இந்த வையகத்த வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துறேங்கய்யா. தினமும் 100 தினம் 100 வாழ்த்துகிறேன்" என்று சொல்லியிருக்காங்க. இத வந்து ஐயா சொன்னாங்க, "நீங்கள் செய்தது ஈகை அல்ல" என்று அவர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இவர்கிட்ட பொருள் வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. ம் அம் ம மனவளக்கலை பயிற்சியும் பெற்றிருக்கிறாங்க. இவரு ஈகை செய்யாமல், சும்மா பேருக்கு வையகத்தை வாழ்த்தினேன் அப்படி சொன்னா, அது கிடையாது. ஈகை கிடையாதுன்னு ரொம்ப தெள்ளத் தெளிவா ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. தொண்டு என்பது இதுல வந்து நமக்கு எனக்கு பாரதத்திலே ஒரு கதை நினைவுக்கு வருது. ம். தர்மரும், கிருஷ்ண பரமாத்மாவும் ஒரு நகர்வலம் மாரி வராங்க. தர்மர் என்றாலே தர்மவான், நியாயப்படி செய்யக்கூடியவர், எல்லாமே அவருக்கு தர்மம் என்றால் அவருக்கு பெயர் வந்ததே தர்மம் என்று நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு தன்முனைப்பு, என்னை விட மிக உயர்ந்த அளவில் தர்மம் செய்யக்கூடியவர் யாருமே இல்லை என்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு தன்முனைப்பு அவருக்கு இருக்கு. அத வந்து நமக்கு அவருடைய அ கிருஷ்ணர் அதை உணர்ந்து கொள்கிறார். இவருக்கு எப்படியாவது சொல்லணும். அதாவது இ உன்னை விட காட்டிலும் ஒருவன் இருக்கிறான் என்பதை காட்ட வேண்டும்ன்ட்டு, அவங்க ரொம்ப கேஷுவலா ஒரு நகர்வலம் வரும்போது பேசிட்டே வராங்க. அப்போ இவர் தர்மர் கிட்ட சொல்றாரு, அ என்னை காட்டிலும் தர்மர் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, "என்னை காட்டிலும் அ தர்மம் செய்யக்கூடியவர் யாராவது இருக்கிறாங்களா?" அப்படின்னு. "இல்ல தர்மா, நீங்க வந்து" ஒரு பொன் மலை ஒண்ணு காமிக்கிறாரு. "இந்த மலை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த பொன் மலையை நீங்கள்" ஒரு நிமிஷம். ஒரு பொன் மலைய காமிக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் வறுமையில இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க தானம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. சரி, இந்த மலைய தானம் செய்யணும். அவ்வளவுதானங்கய்யா, நான் செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு, காலையில இருந்து அ அந்த கொஞ்சம் கொஞ்சமா பொன்மலைய உடைச்சு, உடைச்சு, உடைச்சு குடுக்குறாரு. அ கிருஷ்ணரும் ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. நெறைய மக்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க. அப்புறமா அப்பவும் இவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. அப்போ அவரு சொல்றாங்க, "கிருஷ்ணா, என்னால முடியவே இல்ல. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஒரு நாளைக்குள்ள குடுத்துறணும் அப்படின்னும்போது, அது ரொம்ப முடியாத காரியமா இருக்கு." சொல்றாரு. "சரி, அவ்வளவுதானே, இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கழிச்சு அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம இவர கூப்பிடுறாரு. கர்ணன கூப்பிடுறாரு. கர்ணனும் அவனுக்கு இணை இல்லவே இல்ல தர்மம் செய்வது. எதை கொடுத்தாலும் கொடுப்பான். அம் நம்ம புராணத்திலேயே படிச்சிருக்கோம். கடைசி தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய காலத்திலும் கூட கிருஷ்ணருக்கே அவன் இறைவன் என்பதை உணர்ந்தும் அவன் தானத்தை கொடுக்கிறான் என்றது நமக்கு கர்ணனை கூட்டு அனுப்புறாங்க. அவங்களும் வராங்க. வந்துட்டு கிருஷ்ணர பார்த்தோனே அவருக்கு ஒரே சந்தோஷம். கூடவே தர்மரும் இருக்காரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ "என்ன கண்ணா, என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா?" அப்படின்னும்போது, அவங்க சொல்றாங்க, "அ இந்த இந்த பூமரம் இருக்கு இல்லையா? இத வந்து நான் உனக்கு தானமாக கொடுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது தாரை வார்த்து கொடுக்கறது, அது என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சு குடுக்குறாங்க. அவன் என்ன பண்றாரு, "அ இத நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கர்ணர் என்ன பண்றாரு, கர்ணர் என்ன பண்றாரு, உடனே அங்க இருக்கிற மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்று திரட்டி ஒரு அ என்ன ஒரு இடத்துல எல்லாரையும் கேதர் பண்றாங்க. கேதர் பண்ணிட்டு, அ அக்னி இந்த
எல்லாம் சாட்சியாக அவங்களுக்கு அதுவும் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி பண்ணி இந்த மக்கள் அனைவருக்கும் இந்த பொன்மலையை நான் தானமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிருஷ்ணர் எப்ப கொடுத்தாரோ அந்த அடுத்த நிமிடத்திலேயே அடுத்த ஒரு என்ன சொல்ற அரை மணி நேரத்திலேயே அவர் அந்த பொன்மலையை மக்கள் அனைவருக்கும் தானமாக கொடுத்து விட்டார். கொடுத்துட்டு கிருஷ்ணர் கிட்ட வந்துட்டு அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணருக்கு ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. அப்படியே தர்மரும் இருக்கிறார். தர்மரும் இருக்கிறாரு. அவருக்கும் அப்பதான் புரியுது, ஓ இவன் தான் சரியான வள்ளல், தானம் செய்வதில் இவன் தான் சிறந்தவன் அப்படின்ட்டு அவங்களுக்கு அப்போ ஒரு நமக்குள்ள ஒரு அகந்தை இருந்திருக்கு. அது வாய்ஸ் வாழ்க்கை வளமுடன். வாய்ஸ் கட் ஆயிடுச்சுமா, மறுபடியும் நெட்வொர்க் பாருங்க. மைக் மியூட்ல இருக்கு பாருங்கம்மா. மைக் மியூட்ல இருக்கு. வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம், கால் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு, அதனாலதான் சாரி, மன்னிக்கணும். அப்போ இவங்க வந்து கர்ணர் உடனே கொடுத்த உடனே தர்மரும் தனக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. மைக் மியூட்ல இருக்குமா, திருப்பியும் ஒரு நிமிஷம். மன்னிக்கணும், ரொம்ப எமர்ஜென்சி கால்ன்ட்டு திருப்பி திருப்பி பண்ணாங்க, மன்னிக்கணும். இப்போ கர்ணன் வந்து அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய அவர்தான் உண்மையான வள்ளல் என்பதை உணர்ந்து அவர் அந்த மாதிரி நாம உண்மையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அடுத்து இந்த புராண கதைகள் எல்லாம் நமக்கு வந்து நம்மை மேன்மைப்படுத்தவே நம்ம இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இந்த கதைகள். நாம் அதை உணரணும். அதே மாதிரி நம்முடைய உழைப்பால் தான் நாம கொடுக்கணும் அப்படின்று. இன்னொன்னு ஐயா கிட்ட கேக்குறாங்க, இந்த புராண கதை மையமாட்டு அது சொல்லியாச்சு. அடுத்து இந்த குடும்பத்தில் தான் நமக்கு வந்து இந்த பெண்கள் இந்த மாதிரி இப்ப செய்யலாம். அதுல வந்து இன்னொன்னு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு இருந்தது, இது நான் தொடர்ந்து கடைபிடிக்கிறேன். நமக்கு இந்த தெருவிலையும் இந்த மார்க்கெட்லயும் கீரை விற்கக்கூடிய சில பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை விற்கிறாங்கன்றத நாம முக்கியமா பாத்துக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க எல்லாருமே, 10 ரூபாய் கீரை கட்டு, இப்ப 10 ரூபாய்க்கு இல்ல 30 ரூபாய்க்கு இருக்குது, 30 ரூபான்னு போது 25 ரூபாய்க்கு கொடு, 20 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க. அது ரொம்ப தவறு. ஏன்னா எந்த குடும்ப சூழல்ல அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க, ஒரு கீரை எடுப்பதற்கு அவர்கள் முதல் நாளே அந்த தோட்டத்துக்கு போய் அதை பறிச்சு கொண்டு வந்து அதை பத்திரமா பாதுகாத்து இங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அந்த வெயில், வேகாத வெயில உட்கார்ந்து மழையிலும் உட்கார்ந்து அவங்க விற்கிறாங்கன்னு போது நம்முடைய ஆரோக்கியத்தை அவர்கள் விற்கக்கூடியவர்கள். மேற்கொண்டு ஒரு 5 ரூபாய் கொடுத்து விட்டு தான் வர வேண்டுமே தவிர, ஏன்னா பெரிய 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 ஸ்டோர்ஸ்ல எல்லாம் போறோம், அவன் ஒரு மாதிரி புதிய புது ஐட்டமாவே வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு நாம அதுல போட்டிருக்க விலையை அப்படியே கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா தோட்டத்துல புத்தம் புதிதாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த வயதானவர்கள்கிட்ட நாம பேரம் பேசக்கூடாது. முடிந்தால் நம்மளால இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு ஏதாவது டிஃபன் கூட வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப புண்ணியம். ஏன்னா அவங்க
அந்த ஒரு வரக்கூடிய ஒரு 10 ரூபாய்க்காக உணவு கூட உண்ணாமல் அவங்க அங்க உட்கார்ந்துருப்பாங்க. அதனால நாம அது செஞ்சா அது உண்மையிலேயே ஈகைன்னு நாம எடுத்துக்கலாம். அதனால தயவு செய்து யாருமே அவங்க கிட்ட பேரெல்லாம் பேசாதீங்க. அடுத்து இன்னொன்னு ஈகை பத்தி ஐயா இப்போ ஈகை என்பதை இதுவரை நமக்கு தெள்ளத் தெளிவாக விளங்கிக் கொண்டு பொருளாலோ உடலாலோ அறிவாலோ செய்வதுதான் தொண்டு சேவை ஈகை எனலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொண்டு என்பது உடலால் செய்வதாக இருக்கலாம், சேவை என்பது அறிவால் செய்வதாக இருக்கலாம், ஈகை என்பது பொருள் உதவியினால் செய்வதாக இருக்கலாம். அனைத்தும் ஒரே பொருள் கொண்டது என்றாலும் அது செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு மாறுபடுகிறது. தானம் தர்மம் என்று கூட சொல்வார்கள். எனவே அனைத்தும் ஒரே பொருளை குறித்தாலும் அதனை கொடுக்கும் விதத்தில் மாறுபடுகிறது அல்லவா? அதற்கு ஏற்றவாறு வார்த்தைகளும் மாறுகிறது. மொத்தத்தில் எல்லாமே துன்பம் போக்குவதற்காகத்தான் நோக்கமாக இருக்க வேண்டும். அத முன்னாடிலாம் திரைப்படங்கள்ல ஒரு கருத்து இருக்கும். நிறைவு ஆகும்போது இந்த கருத்தை சொல்லி இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கணும், உங்கள் வாழ்வில் இது நல்ல சிந்தனைகளை தூண்டக்கூடியதாக இருக்கும் என்று அறநெறியை பரப்பினார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய திரைப்படங்கள் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஒரு புத்தகம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று மகரிஷி சொல்லியிருக்காங்க. மகரிஷி நூல்களை பற்றி கூறும்போது ஒரு நூல் என்பது அதை படிப்பவருடைய வாழ்வியலில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகம் தான் ஒருவர் துன்பத்தை போக்குவதற்கான ஞானத்தை தருவதாக இருக்க வேண்டும் என்பார். இப்பெல்லாம் வரும் புத்தகங்கள் அதே மாதிரி திரைப்படங்கள் மாதிரிதான் புத்தகங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் புத்தகங்கள் எழுதுபவர்கள், அந்த காலத்தில் புத்தகம் எழுதுபவர்களை எழுதியவர் என அழைக்க மாட்டார்கள், அருளியவர் என்று அழைப்பார்கள் அந்த காலத்தில். ஆனால் இப்பெல்லாம் அது அப்படி இல்லை. அதே மாதிரி ஓஷோ அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் படிக்க படிக்க நம்மை புரட்டி போடக்கூடிய பல்வேறு கருத்துக்களை அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர்களுடைய சீடர்கள் புத்தகங்களாக எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். முடிந்தால் அனைவருமே ஓஷோ அவர்களுடைய புத்தகங்களை முடிந்த அளவுக்கு வாங்கி படியுங்க. நூல்கள் படிப்பது, நூல்கள் வாங்குவது நமக்கு எல்லாமே மூலதனம் தான், எதுவுமே பொருள் செலவே இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஈகை என்பது துன்பம் போக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது ஈகை என்ற புரிதலை உணர்ந்து கொள்வோம். இரண்டொழுக்க பண்பாடு, எங்கு எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அதை போக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து கடைபிடிப்போம். நமக்கு மகரிஷி நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்முடைய பேராசிரியர்களாகிய நன்மணி ஐயா அவர்களும் ஏசர் ஐயா அவர்களும் நிறைய நமக்கு சொல்றாங்க. நேத்து கூட ஐயா சமாதானம் என்ற வார்த்தையில மிக அற்புதமான ஒரு தெளிவுரையை நமக்கு கொடுத்தார்கள். எந்த நிலையிலும் சமநிலை வர வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா மனம் வேண்டும் அப்படின்னு ஐயா அடிக்கடி அந்த பாடலை சொல்லுவாங்க. அகத்தியர் வடகோடியில இருந்து தென்கோடி நம்முடைய தமிழகம் தென்னாடு பூமி, சித்தர்கள் வாழ்ந்த பூமி, சிறப்பு மிக்க பூமி. நான் வடநாடுகளில் பயணம் செய்யும் போது அப்போ ஒரு புரிதல் வந்தது. இதுதான் நமக்கு சொர்க்கத்தில் நம்மை படைத்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். நாம் இருக்கும் இடம் வளமான பூமி, இங்கு இருக்கும் காய்கறிகளை நாம உண்ணணும். சீதோஷ்ணத்துக்கு ஏத்த மாதிரி பல சீதோஷ்ணங்களுமே நம்முடைய பூமியில தென் தமிழகத்துல இருக்கு என்பதை நாம் உணர்ந்து, நாம் வாழும் பூமி, நாம் வாழும் இடம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே நமக்கு அற்புதமான படைப்புகளா இருக்கு. அதே மாதிரி போன சப்ஜெக்ட்ல ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஈகை செய்பவர் இப்ப கோவிலுக்கு ஒரு தானம் தர்மம் கொடுக்கணும் போது அவருடைய பெயரை பெருசா எழுதி வைப்பார் அப்படின்னாங்க. இது உங்கள் கருத்துக்காக வைக்கிறோம். இந்த ஒரு சின்ன ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. நேரம் அதிகமாயிட்டே இருக்கு. முடிச்சிட்டேன். அந்த சின்ன ஒரு ரூபாய்க்கு நாம பெருசா பேர் எழுதிடுறோம். ஆனா நம்ம இந்த பிரபஞ்சம் முழுவதும் உருவாகி இந்த மனித குலமாக 6வது அறிவு மனிதனாக வந்த 180 கோடி மக்களுக்கும் அந்த இறைவன் தன் பெயரை பதித்திருந்தால் என்னவாகும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும்.
அப்போ ஒரு டொனேஷனுக்கே நீங்க எப்படின்னா, அப்ப இத்தனை கோடி அற்புதங்களை படைத்த ஆண்டவன் தன் பெயரை அங்க பதித்திருக்கணும். ஆனா பதித்திருக்கிறான். எப்படி என்றால் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் கருமையத்தில் உள்ளே 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 அப்ப ஐயா தவத்துல சொல்ற மாதிரி ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ளே சொல்லும்போது கருமையத்தில் கருவாக அவன் மூலமாக இருக்கிறான். அந்த மூலத்தை நாம் உணர்வோம். அது திரை போட்டு மூடியிருக்கு. ஒவ்வொருவரும் அந்த திரையை விலக்கி தன்னை உணர்ந்து தான் சிறப்புற வேண்டும். அனைவரையும் மகிழ்வித்து மகிழ்வாக வாழ்வோம். நன்றி. இந்த உரையை இவ்வளவு நேரம் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நேரம் கடந்து விட்டதால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.